மூதூர் இறால்குழி திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி வெள்ளத்தால் சேதம். அருண் ஹேமச்சந்திரன் எம்பி திடீர் விஜயம். உடனடி புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. மூதூர் இறால்குழி பிரதேசத்தினூடாக செல்லும் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் முழுமையாக சேதமடைந்தது. இதனால் வாகன போக்குவரத்தும் அத்தியாவசிய தேவைகளின் விநியோகமும் தடைப்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையை நேரில் ஆய்வு செய்வதற்காக இன்று அதிகாலை 6 மணி அளவில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் மற்றும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அருண் ஹேமச்சந்திரன் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்தார். அமைச்சர் இறால்குழி பகுதியில் சேதமடைந்த சாலை பகுதிகளை பார்வையிட்டு உடனடியாக தீர்வு காணுமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினர் இணைந்து அவசர சாலை புனரமைப்பு பணிகளை தொடங்கியதுடன் தற்காலிக வழிச்சாந்தை அமைப்பும் இடம்பெற்றது. அத்துடன் மூதூர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட அமைப்பாளர் ரம்சின் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரே நாளுக்குள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சாலை தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து மெதுவாக மீண்டும் தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் வெள்ளத்தால் நீரில் மூழ்கிய மூதூர் பிரதேசத்தில் உள்ள சில வீடுகளும் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரனால் நேரில் பார்வையிடப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளை குறித்தும் உடனடி உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் அவர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார்.